கொளத்தூர்ல அதுவும் உங்க கட்சியில இருந்தவங்கிட்ட தோத்துருக்கீங்களே நீங்க. என்னங்க உளவுத்துறை? கொளத்தூர்ல தோப்பாருன்றதை கண்டுபிடிக்க முடியாத உளவுத்துறை என்னையா உளவுத்துறை? இவங்க ஒருத்தங்க தான் தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்கிற ஓட்டைகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாயை மூடிட்டோம்னா அவ்வளவுதான், மீண்டும் திமுக ஆட்சி. யாருமே சொல்லாம அப்பாயின்மெண்ட் கொடுக்காம நேரம் சிஎம் பார்க்க போயிட்டு கிளம்பி பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. அழுதுருக்கார் ஒரு அதிகாரி. இவர்கள் எல்லோரும்னு நான் சொல்றேன், கவனமா. எப்படிப்பட்ட துரோகிகள், சுயநலமிகள் என்பதை. இன்னொன்று, ஸ்டாலின் இந்த அதிகாரிங்க நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க நம்பி கட்சிக்காரனை கண்டுக்கல, இன்னைக்கு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுச்சுன்னு நினைக்கும்னு சொல்லுவான் ஒரு பழமொழி இருக்குல்ல, அது போல் எல்லா மீடியாவுக்கும் காசு கொடுத்து வாயடைச்சிட்டோம். அப்பாவோட ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்ட்டு இந்த பக்கத்து கார்த்திகை செல்வம் கூவுறாரு, இந்த பக்கம் குணசேகரன் கூவுறாரு, அங்கிட்டு ஷபீர் கூவுறாரு, அங்கிட்டு லக்ஷ்மி கூவுறாங்க. இதையெல்லாம் பார்த்து அப்படியே மக்கள் நம்பி அப்பாவின் ஆட்சிக்கு வாக்களித்து விடுவார்கள். இவங்க ஒருத்தங்க தான் தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்கிற ஓட்டைகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாயை மூடிட்டோம்னா அவ்வளோதான், மீண்டும் திமுக ஆட்சி. எந்த அளவுக்கு அருண் மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்று நம்பினார் என்றால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. திமுக தோத்துருச்சுன்ற அதிர்ச்சியை தாங்க முடியல. 4 நாள் தொடர்ந்து குடி, ஒரு 6வது நாளோ 7வது நாளோ புதிய ஆட்சி அமைந்து விட்டது. 10 ஸ்வேரிங்ன்னு 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ யாருமே சொல்லாமல் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம நேரம் சிஎம் பார்க்க போயிட்டு கிளம்பி பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. அழுதுருக்கார் ஒரு அதிகாரிகிட்ட போய், என்ன போய் போக்குவரத்து கழகத்துக்கு போடுற அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு கண்ணில் கண்ணீர் வருதான்ப்பா. அந்த அதிகாரி சொல்லிட்டு பாவமாக இருந்துச்சு சக்கரை, எனக்கு அவனுக்கெல்லாம் பாவம் பார்க்காதீங்க சார்னு. ஸோ இவர்கள் நம்பினார்கள். மாலதி சொல்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் இன்னொன்று, ஸ்டாலின் இந்த அதிகாரிங்க நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க நம்பி கட்சிக்காரனை கண்டுக்கல, இன்றைக்கி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரனை கண்டுக்கல. ஆஃபீஸர் பார்த்துப்பாரு, செக்ரட்டரி சார்கிட்ட சொல்லுங்கள், டிஜிபி சார்கிட்ட சொல்லுங்கள், ஐஜி கிட்ட சொல்லுங்கள். இவங்க பார்த்துப்பாங்கன்னு நம்பினாங்க. நான் இதே இடத்துல உட்கார்ந்து இந்த அதிகாரிகளால் தான் இந்த ஆட்சி நாசமாக போகுதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். போச்சா? என்னங்க உளவுத்துறை? கொளத்தூரில் தோப்பாருன்றதை கண்டுபிடிக்க முடியாத உளவுத்துறை என்னையா உளவுத்துறை? அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 அருவாள்னு சொல்கிற பழமொழி மாதிரி பென்னு, ஐபேக்கு, ஷோ டைமு, உளவுத்துறை, இது போக கட்சி. கொளத்தூரில் அதுவும் உங்கள் கட்சியில் இருந்தவங்கிட்ட தோத்துருக்கீங்களே நீங்கள். அஜக்கு அஜக்குன்னு பாட்டு பாடிக்கிறேன். உங்க மாலதி சொன்னது போல நீங்கள் அதில் கவனம் செலுத்தி இருந்தால் கூடுதலாக ஜெயித்திருக்கலாம். சார், இன்னொரு விஷயம் சார், நம்ம நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது எலெக்ஷன் நடக்கலை. அப்போ திரு சேகர் பாபு அவர்கள் அங்கே இருக்க மருத்துவரை கூப்பிட்டு அவங்க அப்பாவையும் சேர்த்து கூப்பிட்டு மாலதி எப்படி இருக்குது, நான் நல்ல கேஸ் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க, நீ இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சுன்னா, என்ன எலெக்ஷன் வரப்போகுது, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இவர் நம்ம மேலே கான்சென்ட்ரேஷனை வச்சிட்ருக்காரு அப்படின்னு. அதை மாதிரியே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாரு. அதுக்கு அவப்பெயரை திரு சேகர் பாபு அவர்கள் சுமக்கிறாரு. சேகர் பாபு தானே அந்த தொகுதிக்கு பொறுப்பாளர். சேகர் பாபு தானே கூட்டு போயிட்டு டான்ஸ் பார்க்க வச்சது. வாரத்தில் 3 நாள் ஏதாவது குளத்தூரில் நிகழ்ச்சி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு முதல்வரை குஷிப்படுத்துவதிலே தானே அவர் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். அதை அழுகிற வீடியோலாம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு அதை. சேகர் பாபு மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு தூக்கலான்னு பார்த்தா அழுவுறான் எனக்காக, என் தங்கத்தை பதவியை விட்டு தூக்காத என்று இன்னும் நம்பி கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த கட்சி நாசமாக போகுது. ஸோ இது ஒரு பகுதி தான், ஒரு 20% தான் நாம் பட்ட துன்பங்களே. அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது, அனுபவிச்சா தான் தெரியும் உங்களுக்கு. நம்மளோட இலக்கில் வெற்றி பெற்று விட்டோம் என்று எனக்கு தோன்றுகிறது. மகிழ்ச்சி. சரி சார், நம்ம எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் எங்கே போனாலும் விஐபி ட்ரீட்மெண்ட்டு தான் சார். ஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது எல்லாரும் நோயாளிகள் தானே அங்கே படுத்துட்டு இருப்பாங்க, அவங்களோட அட்டெண்டர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இவங்க மாலதி தானே. அந்த லேடி போலீஸ்க்கு அவங்களுக்கு தெரில சார். ஆனால் போலீஸுங்க பற்றிலாம் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், அவங்களுக்குலாம் ஒன்றுமே விவரமே தெரியாது போல இருக்குது. அவங்க தேர் லைக் ரோபோஸ். இங்கே போங்க, 8 மணி வரைக்கும் இவங்களோட இருங்க, 10 மணிக்கு இவங்களை அங்கே போய் சரண்டர் பண்ணுங்க, இந்த வேலையை தான் செய்வாங்க போல இருக்கு. அந்த லேடி போலீஸ்க்கு என்ன யாருன்னே தெரில. அதுக்கப்புறமா அது ஜென்ஸ்க்கெலாம் தெரியுது, அவங்களாம் இவங்க யார் தெரியுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு வராங்க.
என்னை ஃபிட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. எல்லாருமே மாலதி தானே அப்படியே கூட்டம் சேர்றாங்க. ஏங்க போங்கன்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருக்கும் இவங்களை தெரியுதுங்க, இவங்க பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படின்றாங்க. 3 மணிக்கு அன்னைக்கு நம்ம கைதாகிறோம். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜி வீட்டு முன்னாடி ஃபுல் தெரு வேனு ஜீப்பு எல்லாமே நிற்கிது. எனக்கு என்ன ஷாக்னா, என்ன மேடம் யாரை குற்றவாளிகளை அக்யூஸ்டுங்களை கூட்டுட்டு வந்தாலும் இந்த மாதிரி தான் இப்படி தான் கூட்டமாக இருக்குமா, ஏன்னா இவ்வளோ மேன் பவரையா நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் விஐபின்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க மாலதி. 2 ஏட்டையா அக்யூஸ்டை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொன்று, நான் அரெஸ்ட் ஆகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கோபி அவங்களெல்லாம் கூட தானே இருக்காங்க, என்னை மட்டும் வந்து ஸ்பெஷலாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் சேகர் பாபு அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க போல இருக்கு அப்படின்னு. தொடர்ந்து வந்து சவுக்கு மீடியா வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. திமுக ஒழியணும்டா, லீவும் கிடையாது எதுவும் கிடையாது வாங்கடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஊருக்கு போனால் கூட ஒரு நாள் தான், அடுத்த நாள் கிளம்பி வந்துரு தம்பி, நாளைக்கு சூட் இருக்கு, இல்லைன்னா அப்படித்தான் பார்த்துக்க அப்படின்றீங்க. நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும், திமுக வந்து ஒழியணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வந்து நம்ம பேசணும். இறுதியில் கடைசியில் விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரும்பான்மையோட 107 தொகுதி ஜெயிச்சிட்டாரு. கடைசியில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நாள் அந்த கதையை விரிவாக சொல்கிறேன். அது ஒரு நிகழ்ச்சியில் அடக்கக்கூடிய கதை அல்ல. இவர்கள் எல்லோரும்னு நான் சொல்கிறேன் கவனமாக, எப்படிப்பட்ட துரோகிகள் சுயநலமிகள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒரு நேரம் வரும்போது நான் சொல்கிறேன். நாம் இப்போது இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2.5 ஆண்டுகளாக இவ்வளவு நேரம் நாம் விவரித்தது, கடந்த 2.5 ஆண்டுகளாக நாம் பட்ட கஷ்டத்தில் ஒரு சிறு பகுதி தான். உனக்கும் தெரியும், மாலதிக்கும் தெரியும், நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்குமே தெரியும். சம்மந்தப்பட்டவங்களால தான் அந்த வலியை உணர முடியும். அந்த உணர்வுகளை விவரிக்க முடியாத கஷ்டம். நான் சொன்னது மாதிரி ஓடிக்கிட்டே இருந்ததுனால திரும்பி கூட பார்க்கல. திரும்பி நம்ம என்ன கஷ்டப்பட்டோம்லாம் யோசிக்கிறதில்ல. ஓடணும், அடுத்தது திமுக வீழ்த்தணும். அந்த இலக்கை நோக்கி வெறித்தனமாக ஓடியதால் இந்த துன்பங்கள் எல்லாம் நம்மை பெரிய அளவில் பாதிக்கவில்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி இருக்குது நம்ம முன்னாடி. படாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டோம், சந்திக்காத அவச்சொற்களை சந்தித்து விட்டோம், ஈடு செய்யவே முடியாத இழப்புகளை சந்தித்து விட்டோம். இப்போ அடுத்து என்ன? தொடர்ந்து இந்த பணியை நாம் செய்ய வேண்டுமான்ற கேள்வி எனக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை நாட்களாக இந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் நான் தவிர்த்ததற்கு காரணமும் அதுதான். சரி, ஆட்சி மாறிவிட்டது, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்து விட்டது, நமது துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நான் நம்பினேன். ஆனால் இவ்வளவு நேரம் நாம் விவரித்த இந்த துன்பங்களை நமக்கு ஏற்படுத்திய நபரை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இந்த அரசு நியமித்து அழகு பார்க்கிறது. நம்மளுக்கு மட்டுமா சார் பண்ணாரு? அவரையே பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்து பண்ணார். நாட்டில் ஒரு அதிகாரியே இல்லையா? சொல்லுவாங்க தான், கூட இருக்கவங்க சொல்லுவாங்க தான். ஜான் ஆரோக்கியசாமியே சொல்லுவார், சார் இவர் தான் சார் இருக்கிறதுலே பெஸ்ட்டு புல்டாகு, ஏவி விட்டிங்கன்னா கடிப்பார். திமுகவை போயின்னா நீங்கள் போட்டுருவீங்களா? நம்பி கையெழுத்து போட்டுருவீங்களா?